நமசிவாய அன்பான தெய்வமகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். அம்பிகை ஆலயம் மாசாணி தாயாரே போற்றி போற்றி, சர்வசக்தி ஸ்வரூபிணியே போற்றி போற்றி. பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில் தெரியலன்றவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் நம் தமிழ்நாட்டில் மாசாணி கோவில் நமக்கு ஒரு மனம் வலிக்குது, நம்மளை யாராவது ரொம்ப ரொம்ப தீராத துன்பப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பிரச்சனையால் நாம் போய் அம்பிகையை பார்க்குறோம். அது மட்டுமா, சில பெண்களுக்கு வயிற்று வலி, மனநோய் இருக்குது, நம்ம மாசாணி தாய் கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லா ஆகிடும், இப்படி சில பேர் மனம் நோகடிக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க எல்லாமே மாசாணி தாயை மறக்கவே மாட்டாங்க. என்னுடைய வாழ்நாளில் அம்பிகை நான் மறுப்பதுண்டா? தாயே மாசாணி தாயாரே சமயபுரம் தேவியன்னு சொல்லி, உலக நாகின்னு சொல்லி அம்பாளை எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்பேன். அந்த வரிசையில் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9லேருந்து 9:40 பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம் மாசாணி அம்மை ஆலயத்தில் மாசாணி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே கலந்துக்கோங்க, கண்டிப்பாக கலந்துக்கோங்க. சரி, நம்மளால் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியலையுமா அன்றவங்க கண்டிப்பாக இந்த 48 நாள் பூஜையில் மண்டல பூஜைன்னு வைப்பாங்க இல்லைங்களா? மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜைன்னு வைப்பாங்க. அந்த 48 நாளுக்குள்ளேயாவது நிச்சயமாக கலந்துக்கிட்டு அம்பிகையை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய சகல பாவங்களை மன்னித்து அம்பாள் எப்பொழுதும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கன்றது ஐதீகம். கூப்பிட்டோடுவன் வருவள் தானே நம் தாய் மாசாணி தாய். நமக்கு ஒரு வயிற்று வழியா, தாயே மாசாணி தேவியே வலிக்குதம்மா, தாங்க முடியல, வா, நீ எங்கிருந்தாலும் வா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்ட நாள்கள் உண்டா என் வாழ்க்கையில். அது மட்டுமா, யாராவது நம் மனம் நோகடிச்சாலும் இல்லை, நம் மனம் சும்மா இருந்தவங்களெல்லாம் துன்பப்படுத்திட்டு கொண்டே இருந்தாலும் தீராத காயங்களுடன் அம்பாளை, அம்மா பார் என்னை இப்படி பண்ணுறாங்க, என் சைடு எந்த தப்புமே நான் பண்ணல, தெரியாமல் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறாங்களே, இது நியாயமா தாயேன்னு சொல்லி நம் மாசாணி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணால் எங்கிருந்தாலும் அம்பிகை ஓடோடி வருவாங்க. இல்லை, எந்த மாற்றமும் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த அழகான மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி தான் இந்த மகா கும்பாபிஷேகம் எல்லா ஆலயத்திலும் நடக்கும், எல்லா ஆலயத்திலுமே நடக்கும். அந்த வரிசையில் பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாசாணியம்மன் ஆலயத்தில் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கிட்டத்தட்ட பிரம்மமுகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. 9லேருந்து 9:40 இருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க. அம்பிகையோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி தாயே மாசாணி தேவியே ஆதிபரா சக்தியே போற்றி போற்றி, மாசாணி தாயாரே போற்றி போற்றி. உனக்கு மகா கும்பாபிஷேகமா தாயாரே, நான் வரவில்லை என்றாலும் என் மனம் அங்கதான் இருக்கும் தாயே தேவியே மாசாணி தாயாரே. நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னா, இந்த மானிட பிறவியில் உங்கள் எல்லாருமே நான் வழிபாடு பண்ணேன். உண்மையாலுமே நான் ரொம்ப 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 பாக்கியசாலி. கண்டிப்பாக நானும் கலந்துக்கிறேன், நீங்களும் கலந்துக்கோங்க மகா கும்பாபிஷேகத்தில். இந்த தகவல் பிறருக்கும் நீங்களும் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? ஒருவேளை மகா கும்பாபிஷேகத்தன்னைக்கு போகாமல் இருந்தாலும் அந்த மகா கும்பாபிஷேகத்துலேருந்து 48 நாள் மண்டல பூஜையிலையாவது நீங்கள் கலந்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வரும், அன்றைக்கி லீவ் நாட்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு இடைப்பட்ட நாளில் லீவ் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக மகா கும்பாபிஷேகத்துக்கு போகிறது ரொம்ப 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 புண்ணியம். அன்னைக்கு நமக்கு அமையலன்றவங்க நிச்சயமாக 48 நாள் மண்டல பூஜையில் கலந்துக்கோங்க. மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அந்த பூர்ண புண்ணிய பலனும் இந்த 48 நாள் மண்டல பூஜையில் நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக கலந்துக்கோ. கண்டிப்பாக இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயமும் பிறருக்கும் தெரியட்டும். கண்டிப்பாக இந்த 48 நாள் மண்டல பூஜையிலாவது போய் கலந்துக்கிட்டோம். அழகான தெய்வமகளிர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானுமே பகிர்ந்துக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அம்மையப்பரே துணை, சாமியே துணை, வெற்றிவேல் முருகரே துணை, வெற்றும் நிதான வீரமு நிதான மிருக பெருமானே போற்றி போற்றி. தாயே மாசாணி தேவியே உலக நாயகியே ஆதிபரா சக்தியே தேவியே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அன்னையே போற்றி போற்றி. தாயே மாசாணி தேவியே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி.